ஐம் சாரி. நேற்று ஆஃபீஸ்லேருந்து வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. தப்பு என் மேலதான். நான் போட்ட காஃபியை குடிக்க மாட்டேங்க. நான் பண்ண சாப்பாட்டையா சாப்பிட போறீங்க? ஆஃபீஸில் நேற்று ஒரு எதிர்பாராத ப்ராப்ளம். ஒரு ஆப்ரேட்டரை சஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருந்தது. அதனால தான் கொஞ்சம் லேட்டு. ஆமா, ஆபீஸ்ல உங்களுக்கு எவ்வளவு வேலை இருக்கும். அதுக்கு நடுவுல வீட்டுல ஒருத்தி காத்துட்டு இருக்கான்னு உங்களுக்கு ஞாபகமா இருக்கும்? இல்ல ஒரு போன் பண்ணி சொல்லத்தான் உங்களுக்கு நேரம் இருக்குமா? நான் என் கடமைக்காக 2 காபி போட்டிருக்கேன். ஆனா நீங்க இது குடிக்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பால் டிகாக்ஷன் எல்லாமே வெளியே இருக்கு. நீங்களே போட்டுக்கோங்க. எனக்கா நீங்க உங்க கொள்கை எல்லாம் தியாகம் பண்ணணும்னு அவசியம் இல்ல. நீங்க வேற போட்டுக்கோங்க. ஒரு நிமிஷம், அதுல சக்கரை இருக்காது. நீங்க எப்படியும் குடிக்க போறது இல்ல. சக்கரை போட்டு வச்சா கெட்டு போயிடும். அப்படியே பிளாஸ்க்ல ஊத்தி வச்சா மத்தியானமா குடிப்பேன். அதனாலதான் சக்கரை போடல. சரியா இருக்கா? நீ இந்த ஊரை சுத்தி பார்த்திருக்கிய? ஓ, ரயில்வே ஸ்டேஷன் பார்த்திருக்கேன். இந்த வீட்டை பார்த்திருக்கேன். பார்க்க ஆசைப்படுறிய? நேத்து வரலங்கிறதுக்காக இன்னைக்கு என்ன வெளில கூட்டிட்டு போகணும்னு அவசியம் இல்ல. இல்ல, நிஜமாவே என்ன கூட்டிட்டு போகணும்னு ஆசைப்படுறேன். எப்போ? என்னைக்கு? உங்க ஆபீஸ் போன் பண்ணி வரலன்னு சொல்லிடுறேன். நிச்சயமா? அப்ப இப்பவே போன் பண்ணுங்க. ஏன்றீங்க? பண்றேன் பண்றேன். சீக்கிரம் 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 போங்க. ஓகே.
हाँ ठीक है, आप मरीज को भेज दीजिए। एक्सक्यूज मी, 1 मिनट। प्लीज एक्सक्यूज मी, Yes? एक्सक्यूज मी, इमरजेंसी एडमिशन। एडमिशन उस काउंटर में जाइए। हाँ ठीक है, रख दीजिए। My husband is bleeding. He's in the car. Please, admission வேணும். Accident? இல்ல, accident இல்ல. 4 ஆளுங்க. I mean, 4 men beat him up. Please. वो पुलिस केस उधर। Excuse Yes? me, please. My husband is bleeding. Emergency admission. ये फॉर्म भर दीजिए। There's no time. प्लीज Please. फिल अप दिस फॉर्म। He's dying. Please. आपने पुलिस को इन्फॉर्म किया क्या? अगर आप उनके रिश्तेदार हैं तो उनको एडमिट कर सकते हैं हम। சொல்றது எனக்கு ஒண்ணும் புரியல. आप उनके रिश्तेदार हैं? I mean, what are you saying? आप उनके रिलेटिव हैं? Yes, relative. क्या रिलेशन है? என் புருஷன். Please. எப்படியாவது காப்பாத்துங்க. Please. धीरे से चलना। हाँ, वहाँ बैठ जाइए। संभालो यार, बैठो यहाँ। अच्छा मैं जा रहा हूँ, नहीं तो मेरी बीवी मेरी जान ले लेगी। நான் சொல்றது உங்களுக்கு புரியாத, இருந்தாலும் சொல்றேன். பெத்த தகப்பன போல நீங்க எனக்கு உதவி செஞ்சிருக்கீங்க. ரொம்ப நன்றி. पूरा दे। अबे हो बलबीर, मैं आ रहा हूँ यार, दरवाजा खोल दो। சாப்பாடு ரெடி.
நான் இன்னைக்கு கார சாரமா சமைச்சிருக்கேன். இத சாப்பிடணும்னா பயங்கரமா பசி இருக்கணும், இல்லாட்டி கண்ணா பின்னாலும் தைரியம் இருக்கணும். நீங்க எப்படி? நீ சாப்பிடலையா? வம்பா, முதல்ல நீங்க சாப்பிடுங்க. உங்களுக்கு ஒண்ணு ஆகலைன்னா நான் சாப்பிடுறேன். கையிடுங்க, நான் ஊட்டி விடுறேன். நான் தொட்டா நீங்க ஒண்ணு கருகி போயிட மாட்டீங்க. எனக்கு ஒண்ணும் ஆகாது, உனக்கு தான் கம்பளி பூச்சி வர்ற மாதிரி இருக்கும். எங்க கிளம்புறீங்க? நீங்க எங்க கிளம்புறீங்க? ஆபீஸ்க்கா? 15 நாளாவது பெட் ரெஸ்ட்ல இருக்கணும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. நான் சொல்றது உங்களுக்கு கேக்குதா? உங்களால ஷூ கூட போட முடியல, ஆபீஸ் தேவையா? நான் இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கேன், நீங்க பாட்டுக்கு போயிட்டு இருந்தீங்கன்னா எப்படி? நான் அது கொடுக்க மாட்டேன். டாக்டர் சொல்றதுக்கா இல்லாட்டியும் அட்லீஸ்ட் நான் சொல்றதுக்கா கொஞ்சம் கேளுங்களேன். நீங்க தொட்டு தாலி கட்டினீங்களே, அந்த கடனுக்காவது கொஞ்சம் கேளுங்களேன். நம்ம 2 பேரை பொறுத்த வரைக்கும் இந்த தாலி ஒரு வெறும் கயிறு, மஞ்சள் சாயம் பூசின ஒரு கயிறு, அவ்வளவுதான். போங்க, போய் முட்டிக்கிங்க, கை உடைச்சுக்குங்க, கால் உடைச்சுக்குங்க. எனக்கு என்னாச்சு? நானா கட்டிக்கிட்டு போறேன். अरे संदीप सिंह, ओहो आओ साहब आओ, ये पकड़ो यार। कते की औलाद। चुप बे साले, चुप। कते की औलाद அப்படினா என்ன அர்த்தம் தெரியுமா? கழுதைக்கு பிறந்தவனே. டேய், என்னையாடா திட்ற? கத்தேக்கு औलाद। सर, तुम्हारी गाड़ी योर कार ओके? कुत्ते कमीने। साहब, योर गाड़ी ओके? कुत्ते कमीने அப்படினா என்ன அர்த்தம் தெரியுமா? வெறி நாயேன்னு அர்த்தம். மொத்தமா 100 ரூபாய் கொடுத்து உன்னை திட்டதுக்குன்னே 4 வார்த்தை தெரிஞ்சுக்கிட்டு வந்திருக்கேன். சார், गाड़ी तुम्हारी गाड़ी फर्स्ट क्लास। अच्छा பகலா அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? பைத்தியக்காரான்னு அர்த்தம். என்னையா திட்டுற? அரே சாப் சாப் साहब, when next car coming? चुप रहो साला, वाय बुढ़ा मचान पोनी। अरे साहब, साहब तुमने हमारा बिल नहीं दिया है, हमारा बिल नहीं दिया है। अरे बदमाश कहीं का। எப்படிமா இருக்க? அவர் நல்லா இருக்காரா? என்னது அது திடீர்னு லெட்டர் கூட போடல? எனக்கு செக்ரட்டேரியட்ல கொஞ்சம் வேலை இருந்தது, இவ்வளவு உன்னை பார்க்கணும்னு அடிச்சிட்டு இருந்தா, அதனாலதான். இத கொடுங்க. வாங்க வாங்கப்பா, நீங்க உட்காருங்க, நான் அவரை கூட்டிட்டு வரேன். கீழே யார் வந்திருக்காங்கன்னு வந்து பாருங்களேன். அப்பா அம்மா வந்திருக்காங்க. என்னால நம்பவே முடியல, இப்படி திடீர்னு. மரியாதைக்கு ஒரு தடவை வந்து வாங்கன்னு கூப்பிடுங்களேன். அதான் வந்துட்டாங்கல்ல, அப்புறம் என்ன வாங்கன்னு கூப்பிடுறது? காஃபி போட்டு கூட நான் ஆபீஸ் போகும்போது பாக்குறேன். ஆபீஸ் போறீங்களா? இன்னைக்கு ஒரு நாளைக்கு லீவ் போடுங்களேன், அப்பா கூட செக்ரட்டேரியட் போகணும்னு. எனக்கு என்ன வேற வேலை இல்ல? பொண்ணு குடிச்சிட்டோங்கிற சாக்குல மூட்டை முடிச்சோட வந்துருவாங்க, அப்புறம் செக்ரட்டேரியட் அது இதுன்னு உயிர் எடுப்பாங்க. கத்தாதீங்க, அவங்களுக்கு கேட்க போகுது. கேட்கட்டுமே, அப்பாவது ஏதாவது புரியுதான்னு பாக்கலாம். அவர் குளிச்சிட்டு இருக்காரு, இப்ப வந்துடுறேன்னாரு. வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க? அண்ணா அண்ணி? ராதி காலேஜ்ல அட்மிஷன் கிடைச்சிடுச்சா? மல்லிகா எப்படி பாஸ் பண்ணாலா இல்லையா?
உங்களெல்லாம் நான் எவ்வளவு மிஸ் பண்றேன் தெரியுமா? ஒவ்வொரு நாளைக்கு 100 வாட்டி நினைச்சு பாக்குறேன், 100 times. நீ எப்படி நினைக்கிறே இல்லையா? நீ எங்க விட்டுதுடா ஒரு தொல்லைன்னு நிம்மதியா இருந்திருப்ப. பாவம் அப்பாதான் டெய்லி காலையில திட்டுறதுக்கு ஆளே கிடைச்சிருக்க மாட்டாங்க இல்லப்பா? அது இருக்கட்டும், நீ சந்தோஷமா இருக்கியாமா? உங்களுக்கு எல்லாம் காஃபி போட்டு தட்டுமா? இருங்க. நீருடா, நான் போட்டு தரேன். இது பாரு, நீங்க இருக்கிற வரைக்கும் இந்த சமையல் ரூம் பக்கமே வரக்கூடாது. உனக்கும் புருஷனுக்கும் நான் ஃபர்ஸ்ட் கிளாஸா சமைச்சு போடுறேன். மாப்பிள்ள வரார். நல்லா இருக்கீங்களா? ஆபீஸ்ல இருந்து வர கொஞ்சம் லேட் ஆகும். டிஃபன் சாப்பிடல? எனக்கு வேண்டாம், வந்திருக்கு உங்களுக்கு கொடு. எல்லாருக்கும் இருக்கு. எனக்கு வேண்டாம் சொல்றேன்ல. ஏதோ செக்ரட்டேரியட் போகணும்னு சொன்னீங்களே. பரவாயில்ல மாப்பிள்ள, நான் டாக்ஸில போய்க்கிறேன், நீங்க போங்க. அவர் காலையில எழுந்ததுல இருந்து தலைவலி, அதனாலதான் கொஞ்சம் கோவமா இருந்தாரு. இல்லாட்டி என்கிட்ட ரொம்ப அன்பா இருப்பாரு. நான் எதை சொன்னாலும் செய்வார் தெரியுமா? என்ன எல்லா இடத்துக்கு கூட்டிட்டு போவாரு, எதை கேட்டாலும் வாங்கி கொடுப்பாரு, என்ன ராணி மாதிரி பாத்துக்கிறாரு. நிஜமா, நான் சொல்றது நம்பு. அப்ப ஏமா படுக்க மட்டும் தனித்தனியா இருக்கு? ஒரு புருஷன் காலையில பொண்டாட்டி சத்தம் போடுறது சின்ன விஷயம், இது எல்லார் வீட்டுல நடக்கிறதா. ஆனா அவங்க படுக்க தனித்தனியா இருக்கிறது சின்ன விஷயம் இல்ல. உங்களுக்குள்ள என்ன வேறுபாடு இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனா எதுவா இருந்தாலும் நீ கொஞ்சம் விட்டு கொடுத்து போமா. ஜானகி, அப்பா வராரு, கண்ணை தொடச்சுக்குமா. ஜானகி, போன வேலை முடிஞ்சதுங்களா? முடிஞ்சது. இந்தா, என்ன இது? இது ட்ரெயின் டிக்கெட், சாயங்காலத்துக்கே கிடைச்சது, ரிசர்வ் பண்ணிட்டு வந்துட்டேன். சாயங்காலத்துக்கேவா?